இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ்ல இன்னும் 2 நாள்ல நடக்க போகுது. வார்ம் அப் மேட்சஸ்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டா வார்ம் அப் மேட்ச்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேபி இந்தியா வந்து இன்னொரு வார்ம் அப் மேட்ச்ல மேபி ஆடிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்கிறது ஒரு பக்கம். இந்த வீடியோ நீங்க பார்க்க போறது எல்லாமே இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்ல எத்தனை டீம் ஆட போறாங்க, என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு டீம் எப்படி இருக்கிறாங்க, அது மட்டும் கிடையாது. 4 செமிஃபைனலிஸ்ட் யார் யாரு அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்லப் போறேன். அது மட்டும் கிடையாது, ஃபைனலிஸ்ட்டா யார் யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நான் வந்து உங்ககிட்ட நான் பேசப் போறேன். ஸோ ஆக மொத்தத்தில இந்த வீடியோ முழுசா பாருங்க. எனக்கு தெரியும் இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பே நெறைய பேர் பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ எங்க பார்க்க போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் முடியறதுக்குள்ள பாருங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 மேட்சாவது பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா, இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுல டவுட்டே கிடையாது. வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் யாரு சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். ஆனா நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியது, செமிஃபைனலுக்கு போற அந்த 4 செமிஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026ஓட ப்ரிவ்யூ ஷோவிற்கு, இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்பது இந்த கிரிக்கானந்தா. சந்தோஷமா உங்களை வெல்கம் பண்றேன். நான் அந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நான் ஹிண்ட்லாம் எழுதி வச்சிருக்கிறேன்ல, அதை ஒரு தடவை நான் வாசிச்சு பார்க்கும்போது எனக்கே பிடிச்சிருந்துச்சு. விநாயகர் இருக்கானுங்க நீயே பிடிச்சிருக்கு நான் எப்படி எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்ப்போமே, நிறைய பேசுவோமே. ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் அதோட ஷோரை சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதில் நீங்கள் அப்செட்ஸ் பார்க்கலாம், சில ஹிஸ்ட்ரிஸ் பார்க்கலாம். அதில் நான் கேரண்டிலாம் சொல்கிறேன். 50 ஓவர் மேட்சஸ் அப்படின்னா தான் நம்ம உட்காந்து பார்க்குறத சொன்னோம். ஆனால் 20 ஓவர் மேட்சஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட்டு கிடைச்சிரும். நல்ல நல்ல மேட்சஸும் இருக்கும், விறுவிறுப்பாகவும் இருக்கும். ஸோ அதான் 33 T20 மேட்சஸ் நடக்க போகுது இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில். பட் நான் சொல்கிறேன் பாருங்க, நான் முன்னாடி சொன்ன 5ன்னு சொன்னேன், நீங்கள் 10 T20 மேட்சஸாவது பார்ப்பீங்க. இப்போ இந்தியா மேட்சஸ் தாண்டி நீங்கள் பாருங்கள். நீங்கள் வேணால் இது வரைக்கும் நான் T20 மேட்சஸே பார்க்கல அப்படின்னா, நீங்கள் இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் 2026 ஏதாவது நான் இந்தியா மேட்சஸ் அட்லீஸ்ட் 3, 4, 5 பார்ப்பீங்க. உங்களை பார்க்க வைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டே கிடையாது. சரி, இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 டீம்ஸாக வந்து இந்த உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்காட்லாந்து அவங்க இடத்த அவங்க தக்க வச்சுருக்கிறாங்க. அயர்லாந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஜிம்பாப்வேவில் வந்து இங்கே தகுதி பெற முடியல. இப்போ 2 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. குரூப் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, அயர்லாந்து, நியூசிலாந்து, ஸ்காட்லாந்து, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், இந்தியா, நெதர்லாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா. இது குரூப் 2. அதான் 12 டீம் 2 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து 4 டீம் செமிஃபைனலுக்கு போவாங்க. அந்த 4 டீம்லேருந்து 2 டீம் ஃபைனலுக்கு போவாங்க. ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். இன்னொன்று, எனக்கு இந்த ஐசிசி ஈவெண்ட் வந்து இங்கிலாந்தில் நடந்தாலே அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது என்னவோ எனக்கு தெரியாது. அவங்களோட இந்த கிரவுண்டு இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஓடிஐ வேர்ல்டு கப் நடந்துச்சு. பெரிய கண்ட்ரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வென்யூவிலே வச்சு முடிச்சிட்டாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் இங்கிலாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்ட்ரி பெருசு சிறுசுங்கிறத தாண்டி வென்யூஸ் அவங்க நிறைய வென்யூஸில் வந்து அவங்களோட ஐசிசி ஈவெண்ட்ஸுகளை நடத்துவாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தெரில, இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கி விட்டுரும். ஏன்னா அந்த ஐபிஎலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். என் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி லேட்டாக தான் பறக்கும். ஆனால் எனக்கு என்னவோ தெரியல, நான் இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பை நான் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க. மெயில் வந்துக்கிட்டே இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த கேப்டன்ஸ் கார்னிவல்லேருந்து ப்ளஸ் எனக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால எனக்கு இந்த உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் மேலே ஒரு புதுசாக ஒரு அட்ராக்ஷன் எனக்கு வந்திருக்கு. அது இங்கிலாந்துனால தான் அது வேறு மாதிரி. அது 2009 T20 வேர்ல்டு கப் கூட நீங்கள் விட்டுருங்க. 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, 2019 ஓடிஐ வேர்ல்டு கப்பு, இது எல்லாமே அப்போ நடந்த இங்கிலாந்து மேட்சஸ் கூட விட்டுருங்க. பட் அந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ் இந்த இங்கிலாந்துனாலே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்கும். பேசுகிறானே தவிர பாம்பை வெளியில் விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டீமை பற்றி பேசாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, பேசுகிறேன். ப்ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த டீம்லேருந்து ஆரம்பிக்கலாம்னா, நான் ஆல்ஃபபெட் ஆர்டர்லலாம் போகலை. பட் இந்த ஐசிசி ஈவெண்ட், இந்த வேர்ல்டு கப் அப்படின்னாலே அது இவங்க தான், ஆஸ்திரேலியா தான். ஆனால் இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராகவே அமைஞ்சிருச்சு. ஏன்னா மெக்லானிங் போனதுக்கப்புறம் வந்து
ஆஸ்திரேலியா கிட்ட வந்து அந்த கப்பு போக மாட்டேங்குது, வேர்ல்டு கப் போகவே மாட்டேங்குது. காமன்வெல்த் அங்கே கோல்டு வின் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு T20 வேர்ல்டு கப்பு கடைசியாக, அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஓடி வேர்ல்டு கப் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து இந்த T20 வேர்ல்டு கப்பு, அடுத்தடுத்து ஒரு ஓடி வேர்ல்டு கப்லாம் வரும்போது அவங்க செமிஃபைனலிஸ்ட்டாகவே வெளியில் போனாங்க. ஸோ இப்போது மெக்லேர்னிங் இல்லாததானா இதை தாண்டி இப்போ ஹீலிக்கிட்டையும் இருந்துச்சு, ஹீலிக்கிட்டே கேப்டன்சி இருந்துச்சு, அவங்களால முடியாமல் தான் போயிடுச்சு. ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் பாருங்கள், ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கு. ஆனால் மோனலிக்ஸ் கிட்ட கேப்டன்சி போனது அதிசயம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் கண்ணுக்கு தெரியுறாங்க. பட் மோனலிக்ஸ் கிட்ட கேப்டன்சி போனது ஆச்சரியம். ஸோ இப்போ டீமில் இல்லாத பிளேயர்ஸுங்களா சொல்லுங்கள். ஜார்ஜியா வேர்ல் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்க்க போகிற பிளேயர் இவங்க தான். ஏன்னா இவங்க எனக்கு ஆர்சிபி கப்பு வின் பண்ணாங்க WPL. இப்போ ஃபைனலில் மந்தான பார்க்கும்போது இங்கே ஜார்ஜியா வேர்ல் அங்கே அடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு பேர் அக்ரெசிவாக ஆடினாங்க. தென் அவங்க தான் அவங்களுக்கு பட்டுடுச்சுன்னா நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிருவாங்க. ஜார்ஜியா வேர்ல் வாட்ச் அவுட் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். எலிசி பெரி, தாலியா மெக்ரா, சதர்லாண்ட், அப்புறம் கிரேஸ் ஹாரிஸ், வரும் அலனா கிங், மேகன் சூட், அதுக்கப்புறம் ஆஷ்லி கார்னர், பெத்மூனி. இது இந்த டீமை வச்சுக்கிட்டு அவங்க கப்பு வின் பண்ண முடியாதான்னா ஒவ்வொரு வேர்ல்டு கப் அப்பவும் அவங்களுக்கு வந்து நல்ல டீம் தான் வரும். ஆனால் என்ன ரீசெண்டாக கப்பு வின் பண்ண மாட்டாங்கங்கிறத ஒரு குறை தான் பேர் தான் அவங்களுக்கு வருது. ஸோ என்ன பிரச்சனை லாஸ்ட்டு ஒரு ஓடியோ நீங்கள் T20 வேர்ல்டு கப்பில் எதனால் அவங்கள வின் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு அவங்க பவுலிங் தான். அவங்க பவுலிங்கில் என்னென்னா, நான் அந்த உங்களுக்கு தெரியும் செமிஃபைனலில் ஒரு 340 அடிச்சுட்டு தோக்குறாங்கன்னா பிளான் பி போகவே இல்லை, ஒரே பிளானே வச்சுருந்தாங்க. ஃபீல்டிங் ஓட்டையாக இருந்தது, பவுலிங்கும் ஓட்டையாக இருந்தது. அதுதான் காரணம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக 140 170 அடிச்சுட்டு தோத்தாங்க துபாயில். நான் பார்த்த ஸ்கோர் என் ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு செமிஃபைனல்லையும் தோக்குறாங்க. நாக் அவுட்ஸ்னால் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது உமன்ஸோ மென்ஸோ. ஆனால் ஆஸ்திரேலியா நாக் அவுட்ஸில் வந்து தோற்றுருக்குறாங்க. அப்படிங்கும்போது பிரச்சனையே அவங்களோட பவுலிங்கில் தான், பிரச்சனையே அவங்களோட ஃபீல்டிங்கில் தான். கேப்டன்ஸியும் கொஞ்சம் ஆர்டினரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, வேறு எதுவும் போன மாதிரி தெரியல. பட் ஃபீல்டிங்கும் நிறையக்கு மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ ஆஸ்திரேலியா வந்து இந்த தடவையும் நான் செமிஃபைனலிஸ்ட்டாக வைப்பேன். அவங்க செமிஃபைனலிஸ்ட்டாக வைக்காமல் நான் யாரை வைப்பேன்? இருங்க, அவங்க செமிஃபைனலிஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் ட்விஸ்ட்டு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்படி அடிப்பாங்க, இவங்க இப்படி அடிப்பாங்களா இல்லை. அவங்களுக்கு என்ன, இப்போ ஸ்பின்னருக்கு அவங்களுக்கு அலனா கிங் இருக்காங்க, கார்னர் இருக்காங்க, ஃபாஸ்ட் பாலிங்க்கு அவங்களுக்கு என்ன எல்சி பெரி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகன் ஷூட் இருக்கிறாங்க, கிறிஸ் ஹாரிஸு, வரும் ஒரு பக்கம் ஸ்பின்னராக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா யாரை வைக்கிறது யாரை வெளியில் வைக்கிறதுங்கிறது தான் குழப்பமே தவிர அவங்க டீமை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த தடவை அந்த T20 வேர்ல்டு கப்பை கிஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியே. பார்ப்போம். இது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியா பற்றி நான் உங்களுக்கு எது எக்ஸ்ட்ராவும் சொல்ல போகிறது கிடையாது. இது ஆஸ்திரேலியா. ஆனால் இருங்க, இவங்களை நான் இப்போ செமிஃபைனல்ஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ நியூசிலாந்து இருக்காங்கல்ல, நியூசிலாந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக உள்ளே என்டர் ஆகுறாங்க. இப்போ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ரீசன்ட் பாஸ்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக அவங்க போட்டு புரட்டி எடுத்துகிட்டு வரதுங்கிறது ஒரு பக்கம். சவுத் ஆஃப்ரிக்காவை நியூசிலாண்டில் கூப்பிட்டு வச்சு ஊமை குத்துறது ஒரு பக்கம். அப்படின்னா இங்கிலாந்து வந்து இங்கே தோத்தாங்க. ஆனால் இங்கே ஒரு பிளேயர்கிட்ட இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஸ்திரேலியா வந்து ஒரு பிளேயரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. பட் நியூசிலாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேயரை டிபெண்ட் பண்ணி இருக்குதோன்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணும். அமில்யேக்கர், ஏன்னா அமில்யேக்கர் பவுலிங் போடுவாங்க, அமில்யேக்கர் பேட்டிங் பண்ணுவாங்க, அமில்யேக்கர் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேயும் 100 19 பவுண்டரிஸ் அடிச்சிருப்பாங்க. ஜிம்பாப்வே கிட்டேயும் 101 ரன்னு 100 19 பவுண்டரிஸ் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அது போக 82 ரன்னு, அதுலேயும் ஒரு 13 பவுண்டரிஸ் அடிச்சிருக்கிறாங்க. அமில்யேக்கர் எடுத்துட்டிங்கன்னா மேட்ச் பிடிச்சிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம். ஆனால் அமில்யேக்கரை தாண்டி அந்த டீமில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ் போன தடவையே, அதாவது அவங்க கப்பு வின் பண்ணும்போதே துபாயில், ஸோ கிராண்ட் மாஸ் இதோட டாட்டா கட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க திரும்ப கன்டினியூ பண்ணுறாங்க. அதான் அவங்க தான் ஜூசிபீட், சோஃபி டிவைன், லீ துஹு. இதில் ஜூசிபீட் வந்து இங்கிலாந்து கூட அவங்க ஆடலை, உட்கார வச்சாங்கன்னா அதெல்லாம் நடக்காது. இங்கிலாண்டில் அந்த வெஸ்டர்ன் சரி நியூசிலாண்டில் அந்த பனிஷ்மெண்ட்ஸ்லாம் நடக்காது. ஸோ ஜூசிபீட், சோஃபி டிவான், லீ துஹு அண்ட் அவங்க டீமில் இருக்கக்கூடிய அமில்யேக்கர், இந்த 3 பேர் 3 தலைங்க எழுந்துட்டாங்க. அது போக கூட இருக்கிற ஃபில்மரோ, அதுக்கப்புறம் க்ரீனோ, அப்புறம் ஹெரிடேவோ, இல்லைனா ரோஸ்மெரியோ, இவங்களில் யாராவது 2-3 பேர் கை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. பட் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கர்சன் இருந்தாங்க, அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை இன்ஜுரி ஆகிட்டாங்க. பட் ஹெரிடேவோ இல்லைனா க்ரீனோ, ரோஸ்மெரி, ஃபிலிம்பர் மாதிரி போன வேர்ல்டு கப்பில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு மேட்சும் ஒருத்தவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா நியூசிலாண்டை செமிஃபைனலிஸ்ட்டாக போகிறதுல யாராலையும் தடுக்க முடியாது. பட் நான் இவங்களை செமிஃபைனலிஸ்ட் இல்லை ஃபைனலிஸ்ட்டாக,
ஐசிசி ஈவெண்ட்டில் அண்டர் டாக் அப்படின்னு நான் மென்ஸ் வேர்ல்டு கப்பில் பொதுவாக நியூசிலாண்டை சொல்லுவோம். பட் நான் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் நான் இவங்களை டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்கிறாங்க, எனக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ ஒன்றும் இல்லை. நான் ஒருத்தவங்களை சொல்ல மாட்டேன், ஜெஸ்கர் எப்படி இதுக்குள்ளே வராங்களாம் தெரியும் இந்த செட்டப்புக்குள்ளே, பட் எப்படியோ வந்துடுவாங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அமெலியக்கர், சோஃபி டிவான், ஜூசிபிட், லீ தூஹு சிங்கிள் ஹேண்டடாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க எப்பயுமே இவங்க. அப்படிங்கிறதுனால இவங்களை நான் செமிஃபைனலிஸ்ட்டாக வைப்பேன், ஃபைனலிஸ்ட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட செமிஃபைனலிஸ்ட்டில் இவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ஹோஸ்ட்டு இங்கிலாந்து. ஹோஸ்ட்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இங்கிலாந்துக்கு இன்னொரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஊரில் நடந்த உமன்ஸ் ஐசிசி ஈவெண்ட்ஸுக்கு அவங்க தான் சாம்பியன்ஸ். ஆமாம், இந்தியாவை பீட் பண்ணாங்க, ஃபைனலில் சாம்பியன் ஆனாங்க. இப்போ திரும்பவும் அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இவங்க மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ரீசெண்டாக நடந்த சீரீஸஸ் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக போட்டு இங்கே குத்துன்னு குத்திருக்கிறாங்க. அதனாலேயும் ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருக்குது. ஏன் இருக்காது? இப்போது நடக்கிற எல்லா ப்ரீமியர் லீக்லேயும் இப்போ லோரன் பெல் போய் இப்போ WPL ஆர்சிபி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா பெரிய காரணம் லோரன் பெல். இப்போது அவங்க போகிற டாட்ஸ், அவங்களோட ஹைட்டு, பேஸ் ரொம்ப, ஆனால் அவங்க போகிற அந்த டாட் பால்ஸ், அந்த லென்த்து ஹைட்டு யூஸ் பண்ணி அவங்க போடுறது. ஸோ டீமோட நேம்ஸ் பெருசாக இருக்குது, அதே போல் எக்ஸ்பெக்டேஷனும் பெருசாக இருக்குது. இப்போ டன்க்லி, கேப்சி அங்கே எப்படி நான் வந்து ஜார்ஜா ஊலோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேப்சி ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே போல் எமி ஜோன்ஸ் கீழேருந்து இப்போ மேலே ஆட வச்சுருக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நாட்ஜிவன் பிரெண்ட் அக்கா இல்லாமல் நான் வந்து இந்த WPL பார்க்க மாட்டேன்னு சொல்ல நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, ஏன்னா அவங்க கேம் அப்படி ஆல்ரவுண்டர் கலக்குவாங்க. நாட்ஜிவன் பிரெண்ட் வந்து கேப்டன், ஸோ அவங்க இன்ஜுரி ஆகியிருந்தாங்க. இப்போ அவங்க மாமா பேட்சில் ஆனதுங்கிறது பெரிய ரிலீஃபு. ஏன்னா நான்லாம் இப்போ வேர்ல்டு கப் பார்க்குறேன், உட்காடுறேன் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அவங்க விளையாடுற கிரிக்கெட்டே சூப்பராக இருக்கும். ஸோ நாட்ஜிவன் பிரெண்ட் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஹாப்பி. ஹெதர் நைட் அண்ட் இன்னும் யோசிச்சு பாருங்களேன், இங்கே டேனியல் வெயிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பெஞ்ச் பண்ணப்படுவாங்க. ஏன்னா இங்கே அந்தளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் பூல் அந்தளவுக்கு இங்கே இருக்குது. சோஃபி எக்ஸ்லஸ்டன், அதுக்கப்புறம் ஃப்ரேயா கேம்ப் ஒரு பக்கம் அவங்களும் ஒரு புதுசாக வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ அந்த நான் முன்னாடி சொன்னல ஒரு வார்த்தை, பேரெல்லாம் பெருசாக இருக்குது, எக்ஸ்பெக்டேஷனும் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது, அதுதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஆமாம், இந்த டீமில் இவங்க எல்லாருமே இங்கே ஹட்ரலில் ஆடினவங்க, இவங்க எல்லாருமே இது எல்லாருமே இல்லை, சில பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு WPLஓ இல்லைனா உமன்ஸ் BPLஓ இல்லைனா இங்கே நடக்கிற பிளாஸ்டோ, இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சமத்தையாக ஆடுறவங்க, இவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இங்கிலாந்து இந்த வருஷம் ஃபைனலில் ஆட போகிறத பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் சொன்னாங்க, லோரன் பெல் ஒரு பக்கம், நாட்ஜிவன் பிரெண்ட் இன்னொரு பக்கம், கேப்சியோட பேட்டிங், எமி ஜோன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், எக்ஸலஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுற ஃப்ரான்ச்சைஸுக்கு நல்லா விளையாண்டுருக்காங்க, எக்ஸ் ஃபேக்டராகவும் ட்ரம்ப் கார்டாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஸோ இந்த இங்கிலாந்து அவங்களோட கண்ட்ரிக்கு விளையாடும் போது ஒய் நாட் சாம்பியனா அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்னோட செமிஃபைனல்ஸில் இங்கிலாந்துக்கு இடம் இருக்குது. ஸோ அந்த குரூப் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த குரூப் 2ல் ஆஸ்திரேலியாவை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது இங்கிலாண்டை பற்றி நம்ம போதும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம இன்னும் ஒரே ஒரு செமிஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் இந்தியா இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்தியா பக்கம் வந்துடுறேன். இந்தியா பக்கம் நான் வரும்போது இந்தியா வந்து இன்னும் அவங்க பிளேயிங் லெவனே செட் பண்ணலைங்கிறது தான் உண்மை. ஆமாம், இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 இப்போ இந்தியாவோட நிலைமை என்ன? ODI சாம்பியனாக இருக்காங்க, இப்போது T20 சாம்பியன் ஆவாங்கன்னு சொல்லி தான் இப்போ அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடந்துருமா? வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் ஸ்மிருதி மந்தானா, ஷஃபாய் யோமா, ஜமீமா ரோட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கௌர், ரிச்சா கோஷ், இதுலேயும் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகி உட்கார முடியாது. இருங்க சொல்கிறேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தீப்தி சர்மா, அருந்ததி ரெட்டி, அப்புறம் ஸ்ரீசாரணி, நந்தினி சர்மா ஆட வைப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது 2 பிளேசஸ் இருக்கா? எஸ்டிகா பார்த்தியா 2 வருஷம் கழித்து திரும்பவும் டீமுக்குள்ளே வராங்க. இது T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் ஸ்மிருதி மந்தானா சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இது என்ன T20 ஃபார்மேட்டா, இங்கே அடிச்சு ஆனால் ஜெயிக்கலாமா? ஹர்மன்பிரீத் கௌர் சொன்னாங்க, இந்த பவர் பிளே வேறு அடிக்கிறாங்களோ ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது என்ன பண்ண போகிறாங்க? இப்போ எஸ்டிகா பார்த்தியா அட் நம்பர் 3, ஜமீமா ரோட்ரிகஸ் அட் நம்பர் 4, ஹர்மன்பிரீத் கௌர் அட் நம்பர் 5 அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா, இப்போது ஸ்ரேயங்கா பத்தியில் இப்போ பாரதி ஆட வைக்க மாட்டாங்கன்னா பாரதி பெஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அப்போது ஒரு ஸ்பின்னராக, ஒரு ஃபாஸ்ட் பவுலராக கிராந்தி கவுடா, ஸ்ரேயங்கா பட்டியலா,
இல்லை அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருந்துகிட்டு இருக்குது. இந்த கேள்விக்கு காரணம் இந்த கேள்விக்கு காரணம் இதுக்கு என்ன பிரச்சனை, இதற்கு காரணம் என்ன, இது இப்படி ஒரு கேள்வி கேட்கதான காரணம் என்ன? இப்போ எஸ்திகா பாட்டி எதுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுறாங்க, கீழே எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர், எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலரா, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரானு போகிறதுக்கான காரணம் என்னன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இன்ஜுரி. 3 பேர் காயமாயிட்டாங்க. அமன்ஜோத் கௌர், பூஜா வஸ்துகர், கேஷ்வீலா இன்ஜுரி ஆனதும் ஹர்மன்பிரீத் கௌரே சொன்னாங்க, எப்போ இந்த 3 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் எங்களுக்கு இன்ஜுரி ஆனது, இங்கிலாண்டில் போய் நாங்கள் T20 வேர்ல்டு கப் ஆட போகும்போது இவங்கெல்லாம் இன்ஜுரி ஆகிறது எங்களுக்கு பெரிய அடிதான் பண்ணு. உண்மையாலுமே அடிதான். இந்த 3 பேரில் 2 பேர் இப்போது ஃபிட்டுப்பா அப்படின்னு இருந்தால் அழகாக இவங்களை தூக்கி போட்டுட்டு பிளேயிங் லெவனை ஃபிட் பண்ணிட்டு ஜம்முன்னு போயிருந்துருக்கலாம். இப்போது இந்தியா செமிஃபைனலிஸ்ட்டாக ஆவாங்க, ஓகே, ஆனாலும் கூட ஓகே. ஆனால் ஃபைனலில் போயிட்டு தடுமாறுவாங்கன்னா எனக்கு என்னமோ இந்த ஒரு விஷயத்தினால தடுமாறுவாங்கன்னு தோணுது. பட் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அடித்து தூக்கி தூர போட்டுருவோம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும் போது, இன்னொரு பக்கம் சரி இந்த ஹிட்டர்ஸ் இங்கே இந்தியாவுக்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது ரிச்சா கோஷ் இருக்காங்க. நீங்கள் தான் பாரதி ஆட வைக்க முடியாது. இப்போ பாரதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணும்போது அப்போ ஹர்மன்பிரீத் கௌர், ரிச்சா கோஷ் 2 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் மற்ற டீம்ஸ்லேயும் இருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க. அதே போல் தான் இப்போ இந்தியாவும் 10-11 ஒரு டீமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாட்ச் அவுட்னா இங்கே நான் ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்டர் ப்ரெஷரில், ஸ்மிருதி மந்தானா பிக் மேட்ச்சில் அடிச்சே ஆகணும். ஐ மீன் இப்படி சொல்லக்கூடாது. வாட்ச் அவுட் அப்படின்னா இந்த டீமில் வந்து எனக்கு எல்லாருமே வாட்ச் அவுட் தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்தந்த மேட்ச்சில் அவங்க ஆடுறவங்க தான். பட் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. இப்போ இங்கிலாந்துக்கிட்டையும் வாங்கியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இவங்க உதச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு இந்தியா செமிஃபைனலுக்கு போவாங்களா, இல்லை ஓடி கப்பை தூக்குற மாதிரி T20 கப்பை தூக்குவாங்களான்னாங்கன்னா இந்த கப்பு தூக்குற கதையெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஆனால் செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது. பட் கலெக்டிவாக டீமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா ஃபைனலிஸ்ட்டாக கப்பை தூக்குறதுமே வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். என்ன இல்லை அப்படின்னு நான் கேட்டிங்க அப்படின்னா, பவுலிங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், ஹிட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும். பட் மற்றபடி பவர் பிளேயில் போட்டு ஆடுறதுக்கு மந்தானா, ஷஃபாலியோமா, எஸ்டிகா பாத்தி அவங்க வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவுமே அருமை தான். அப்புறம் என்ன ஐசிசி பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கௌர் தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எப்பவுமே அது இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஹர்மன்பிரீத் கௌர் ஒரு பக்கம், ரிச்சா கோஷ் கீழே அடித்து கொடுப்பாங்க. ஸோ பேட்டிங் கூட எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஃபினிஷர், ஹிட்டர், இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இது மட்டும் ஏதோ ஒன்று பண்ணுமோன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். நந்தினி சர்மா ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப், ஸ்ரீஜாரணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு T20 வேர்ல்டு கப். பட் ஆனால் அந்த ஓடி வேர்ல்டு கப் வின் பண்ணதில் அவங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்ரேயாங்கா பட்டேல் ஆல்ரெடி அவங்க T20 வேர்ல்டு கப் ஆடி இருக்கிறாங்க, அருந்ததி ரெட்டியும் ஆடி இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம். பவுலிங் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை. பாகிஸ்தான் கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியா, நெதர்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா கூட ஆட போகிறாங்க. செமிஃபைனலிஸ்ட்டாக வாய்ப்பு இருக்கானா இருங்க. இப்போ நான் இந்தியாவுக்கு இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு இருங்க அப்படின்னு சொன்னதுனா ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் இருக்காங்க. ஆல்ரெடி நான் 3 டீம் சொல்லிட்டேன். குரூப் 1 இருந்து நான் இங்கிலாந்து, நியூசிலாந்து சொல்லிட்டேன். இப்போ குரூப் 2ல் ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அப்போது சவுத் ஆஃப்ரிக்காவா இந்தியாவா? சவுத் ஆஃப்ரிக்கா தான் இந்த 12 டீம்லேயே பெஸ்ட் டீம். எங்கே வேணாலும் சொல்லுவோம் பெஸ்ட் டீமு. 6 சீமர்ஸ் இருக்காங்க, 5 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 2 விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க, தரமான டாப் 7 இவங்ககிட்ட இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ மற்ற டீம்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இவங்ககிட்ட இருக்குது. என்னென்னா அந்த மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஹிட்டர்ஸ். நான் சொன்னால இந்தியாவுக்கு ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க, ஆஸ்திரேலியாலையும் ஒருத்தவங்க 2 பேர், இங்கிலாந்துலேயும் ஒருத்தவங்க 2 பேர். பட் இவங்ககிட்ட அப்படி கிடையாது. அந்த 3 பேர் அடிச்சு ஆடுவாங்க. லாரா வேல்டர்வெல்ட் சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிலூஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போது அது சனிலூஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிரிட்ஸ் இருக்காங்க. பிரிட்ஸுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரிசன் கேப், டி கிளர்க், டெர்க்சன் அண்ட் அது போக ஒரு புதுசாக ஒரு ஃபினிஷர் எடுத்து வந்துருக்குறாங்க. இது போக ட்ரையோன்னு பேட் சுற்றுவாங்க. தெரியல டேன்வேன் ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு ஆடுறதுக்கு இடம் இல்லைனாலும் டி கிளர்க், கெப்பு, டெர்க்சன், ட்ரையோன் இவங்க பேட்டை விட்டாலே இவங்களோட பேட்லேயே ஒரு 2-3 6 ஒட்டிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது போக நீங்கள் பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ட்ரையோனு, மேரிசன் கேப்பு, டி கிளர்க்கு, சனிலூஸ் போடுவாங்க. சரி அதெல்லாம் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோபங்கா கக்கா பொதுவாகவே அவங்க அயோபங்கா கக்காவை முன்னாடியிலேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க நல்ல பார்ட்னராக வந்துட்டாங்கன்னா மலபாங்கிற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு பக்கம் எங்கும்போது அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே அவ்வளோ இருக்குங்க. பேட்டிங்கில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, பவுலிங்கில் அவங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்ற டீமில் இல்லாத அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்க ஒன்றும் இல்லை இவங்களுக்கு பாருங்களேன், என்ன சொல்கிறதுங்க, ஏதோ ஒரு 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 இதில் தான் வந்து இவங்களுக்கு நழுவி போயிட்டுருக்கு இந்த வேர்ல்டு கப்பை கிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது.
ஏன்னா இவங்க ஓடி வேர்ல்டு கப்பில் ஃபைனலிஸ்ட்டு ரன்னராக இருந்தாங்க, T20 வேர்ல்டு கப்பில் ரன்னராக இருந்தாங்க. இப்போது இந்த T20 வேர்ல்டு கப்பில் வின்னர் ஆவாங்களா? அனைத்து தகுதியும் இவங்களுக்கு இருக்குதுங்க. இப்போது நான் இவங்களை வந்து செமிஃபைனலிஸ்டானா தான் ஃபைனலிஸ்ட்டாகவே நான் வைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டீம். லாரா வெல்ரவட்டை சுற்றி டீம். லாரா வெல்ரவட் எடுத்தாங்கன்னா 50 ரன் கம்மியாகும். ஆனால் லாரா வெல்ரவட் எடுத்தால் கம்மியாகுமே தவிர இவங்களை தோக்கடிக்க முடியாது. இவங்களால பாருங்களேன், மற்ற டீம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு நல்ல டீம் வச்சுருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா இந்த வருஷம் வின் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாவேன். அதுக்கு அவங்க ரொம்ப தகுதியானவங்களும் கூட. ஜூலை 5ஆம் தேதி நான் வந்து லார்ட்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி ஐசிசி மென்ஸ் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் கிஸ் பண்ணாங்களோ அதாங்க ஜூலை 5ஆம் தேதி மென்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை அந்த மேஸை கிஸ் பண்ணாங்களோ அதே போல் அந்த லார்ட்ஸில் இந்த ஜூலை 5ஆம் தேதி அந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட உமன்ஸ் டீம் இந்த T20 வேர்ல்டு கப்பை கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னோட எதிர்பார்ப்பு இதுதான். ஸோ 4 செமிஃபைனல்ஸ்ட்டு சொல்லிட்டேன்னா எனக்கு இருங்க இன்னும் ஆஸ்திரேலியா இருக்கிறாங்களே. இப்போ ஆஸ்திரேலியாவா இந்தியாவா அப்படிங்கிற கேள்வி தான். இப்போது ஆஸ்திரேலியாவை ஆல்ரெடி இந்தியா பீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு பொதுவாகவே அழுத்தம் வரும் பாருங்கள். ஏன்னா இந்த குரூப் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், நெதர்லாண்ட்ஸ், பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு ஆஸ்திரேலியா இந்தியாவை 2 பேரையும் பீட் பண்ணிடுறாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் முக்கியமான மேட்சாக மாறும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எனக்கு என்னமோ செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படி வேணால் இந்தியா மேபி வந்து செமிஃபைனலிஸ்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம கொஞ்சம் பின்னாடி பேசுவோமா? இருங்களேன், இப்போதைக்கு மற்ற டீம்ஸை பற்றி பேசுவோமே, சொல்லிக்கிறேன். நான் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 டீம்ஸ் தான் இந்த T20 வேர்ல்டு கப்பில் நமக்கு நல்ல நல்ல மேட்சஸ் கொடுக்க போகிறாங்கலாம் கிடையாது. இவங்களை தாண்டி இப்போ பாகிஸ்தான் இருக்காங்களே, பாகிஸ்தான் டீமான்னு எனக்கு தெரியாது. ஃபாத்திமா அவங்களோட கேப்டன், அவங்க ஆல்ரவுண்டர். இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர். இன்னும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹோமில் போய் T20 மேட்சஸ் ஆடினாங்க. படுபங்கமாக டீம் ஆடிச்சுன்னா இன்னும் 90 ரன் அடிக்கிறது, 60 ரன் அடிக்கிறது, ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா சானியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பேஸு, நல்ல ஃபீல்டரு, தனியால் நல்லா விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபாத்திமா சானாக்காக நீங்கள் மேட்சஸ் பார்க்கலாம். ஒருவேளை இப்போ பாகிஸ்தான் வந்து இதில் யாரை பீட் பண்ணுவாங்க, ஷாக் கொடுப்பாங்க, இல்லை இருங்க. இப்போ பங்களாதேஷ் வந்து மருஃபா அக்தர்ங்கிற ஒரு ஃபாஸ்ட் பாலர். இது போக அவங்களோட கேப்டன் வந்து ஜோதிக்காக நீங்கள் பார்க்கலாம். பட் மருஃபா அக்தரோட அந்த ஃபாஸ்ட் பவுலிங் நியூ பாலில் இங்கிலீஷ் கண்டிஷன், ஸ்விங்கு, டீசன்ட் பேஸ் நல்லாயிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னா அவங்க சம்மர் ஏற்றுப்பட்டு அடி உழுந்து அப்புறம் ஹாசினியோ, விஷ்மி குண்டரத்னேவோ, ஹர்ஷிதாவோ அடிச்சிட்டாங்கன்னா, கீழே இங்கே கவிஷ் அதில்ஹாரி நல்லா போட்டாங்கன்னா, ஒன்று அவங்க முழுக்க அவங்க பேட்டிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க தான். பேட்டிங் தான். சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்காட்லாந்து, அயர்லாந்து அவங்க பீட் பண்ணிவிட்டு ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணி இங்கிலாந்து, நியூசிலாந்து மேட்ச் யாருக்கா ஒருத்தவங்க மழை வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். சம்மரி அட்டப்பட்டு 1 மேன் ஷோ, 1 உமன் ஷோவை அவங்க காமிப்பாங்க, பார்ப்போம். இப்போ அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, நெதர்லாண்ட்ஸ். இதில் நெதர்லாண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இங்கே ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் குவாலிஃபைட் ஆகியிருக்கிறாங்க. அயர்லாண்டும் இங்கே ஸ்காட்லாண்டும் நெதர்லாண்ட்ஸும் ஆல்ரெடி இவங்க இந்த குவாலிஃபயர்ஸில் சந்திச்சிருக்கிறாங்க. ட்ரை சீரீஸ் இவங்க விளையாடும் போது ஸ்காட்லாண்டு வந்து இங்கே பங்களாதேஷ் ஒரு தடவை பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வார்மப்பில் நெதர்லாண்ட்ஸை பீட் பண்ணியிருக்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸ் ஜிம்பாப்வே பீட் பண்ணியிருக்காங்க, ஸ்காட்லாண்டை பீட் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ், ஸ்காட்லாந்து, நெதர்லாண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா ஆடி இருக்கிறாங்க. அயர்லாண்டும் ஒன்றா ஆடி இருந்திருக்கிறாங்க. இப்போது ஸ்காட்லாண்டு வந்து இப்போ பீட் பண்ணியிருக்காங்களா இருங்க. அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இவங்களை பற்றி நான் என்ன சொல்கிறதுங்க, சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. இப்போது மேத்யூஸோ, டோட்டினோ இவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது போக வேறு யார்? இப்போ ரீசெண்டாக இந்தியா கூட வார்ம் மேட்ச்சில் தோற்றுருக்குறாங்க. ஆஸ்திரேலியா கூட 2-1 உத வாங்கியிருக்கிறாங்க. ட்ரை சீரீஸ் ஒன்று நடந்துச்சு, அதுலேயும் அதில் நல்லா விளாண்டுருக்காங்க. ஆமாம், அது சின்ன சின்ன டீம்ஸ் விளாண்டுருக்காங்க. ஸ்ரீலங்கா கிட்ட 2-1 உத, அதில் 49 ஆல் அவுட்டு, 101 ஆல் அவுட்டு. இப்படி ஆடிருக்கிறவங்க நம்ம பெருசாக என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அயர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இவங்களாம் இருக்காங்களா? இப்போது அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த 4 டீம் விளாட்ற மேட்சஸ் பாருங்கள். அயர்லாந்து ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் பீட் பண்ணுறாங்க, ஸ்காட்லாந்து ஒருவேளை ஸ்ரீலங்கா பீட் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கா ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணுறாங்க. அயர்லாந்து இந்த 4 டீமையும் இந்த 4 டீமில் இந்த அயர்லாந்து, ஸ்காட்லாந்து புதுசாக வந்தவங்களாம் இந்த ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் ஒருவேளை பீட் பண்ணுறாங்கன்னா அப்செட் கிடையாது, ஹிஸ்ட்ரி ஆகலாம். ஸோ அதான் சொல்கிறேன்லங்க, நல்லாயிருக்கும். இப்போ பங்களாதேஷ் நெதர்லாந்து மேட்ச், நெதர்லாந்து ஒருவேளை பங்களாதேஷ் இங்கே T20 வேர்ல்டு கப்பில் வந்து வின் பண்ணுறாங்கன்னா, இல்லை பங்களாதேஷ் ஒருவேளை பாகிஸ்தான் வின் பண்ணுறாங்க, நெதர்லாந்து ஒருவேளை
பாகிஸ்தானை பீட் பண்ணுறாங்கன்னா அது இன்னும் அம்சமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணாலோ, பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்களோ நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த 12 பேர் கொண்ட T20 வேர்ல்டு கப் உமன்ஸ் மேட்ச் அப்படிங்கிறதா என்ன சொல்கிறாங்க, இந்த 12 பேர் கொண்ட உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் நல்லா இருக்க போகுது. இப்போ பாகிஸ்தான் ஒரு ஆஸ்திரேலியா பீட் பண்ணால் இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈவன் பாகிஸ்தானே செமிஃபைனல்ஸ்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் அந்த செமிஃபைனல்ஸ்ட்டாக யாரை வருவாங்கங்கிறத நான் மறைச்சு ஏன் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எதாவது சொல்கிறேங்க, பாகிஸ்தான் ஒருவேளை இந்த ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவை பீட் பண்ணாங்கனாலோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 4 செமிஃபைனலிஸ்ட் நான் சொல்லுவேன். குரூப் 1லேருந்து இங்கிலாந்து, நியூசிலாந்து, குரூப் 2லேருந்து ஆஸ்திரேலியா இல்லைனா இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. நான் சொல்லுவேன் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக போகிறாங்க, ஆஸ்திரேலியா இல்லை இந்தியா அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த இடத்துல கொண்டு வர மாட்டேன். ஸோ 4 டீம் இவங்க தான். ஆஸ்திரேலியாவா இந்தியாவா கேட்டிங்கன்னா ஐ கோ வித் இந்தியா அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை ஆஸ்திரேலியா தான். ஓகேங்களா, இந்தியா அதோட குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கதா நான் பார்க்குறேன். பார்ப்போம், ஒரு வேளை மாற்றுறாங்களா, மாற்றி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஸ்திரேலியா நல்ல டீம் வச்சுருக்கிறாங்க. ஸோ 4 டீம், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து 4 டீம் போவாங்கன்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து சறுக்குனாங்கன்னா ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஷியன் டீம் இல்லாத ஒரு செமிஃபைனலிஸ்ட்டாக, ஏஷியன் டீம் இல்லாத ஒரு ஃபைனலாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். 4 டீம் தான் நான் சொல்லிட்டேன். 4 டீம் பார்த்தீங்கன்னா குட்டி மொத்தம் 12 டீம் பற்றி குட்டி குட்டியாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா ரொம்ப பெருசாக வளவலன்னு போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால சொல்லியிருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 பாருங்கள். 12ஆம் தேதியிலேருந்து ஒரு பக்கம் ஜூலை 5 வரைக்கும் நடக்க போகுது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தான் பார்க்க ஓடும். பாருங்கள். நம்ம சேனலில் அப்பப்போ ஏதாவது வீடியோனா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்க, நான் சொல்லிட்டேன் 4 டீம் யாருன்னு. நீங்கள் சொல்லுங்கள் 4 டீம் எந்தெந்த டீம்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவுக்கு நான் சந்திக்கிறேன். நல்ல ஒரு வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் நல்லா பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். பார்ப்போம். இந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.